வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. சமூக நீதி காப்பாளர் தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தன்று கன்னியாகுமரி மாவட்டம் ஒழுங்குநேசரி MS ரோட்டில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பெரியார் தொழிலாளர் கழகத்தின் நிறுவன தலைவர் நீதியரசர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் நாகர்கோயில் மாநகர செயலாளர் இடலை MH சாகுல், பொதுக்குழு உறுப்பினர் குளச்சல் குமார், திராவிடர் விடுதலை கழக மாவட்ட செயலாளர் தமிழரசன் மற்றும் தோழர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பாசிசத்தை ஒழித்த பெரியாருக்கு நிலை வணக்கம். பெரியாருக்கு நிலை வணக்கம். பெரியாருக்கு நிலை வணக்கம். நிலை வணக்கம். நிலை வணக்கம். தந்தை பெரியாருக்கு. தந்தை பெரியாருக்கு நிலை வணக்கம். நிலை வணக்கம். நிலை வணக்கம். நிலை வணக்கம். 50வது நிலை வணக்கம். பெரியாருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு ஒழுங்குநேசரியில் பெரியார் திடலில் அமைந்திருக்கின்ற பெரியார் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம். இதிலே பெரியாருடைய புரட்சிகளை பற்றி பேச போனால் காலங்களாக பேசினாலும் அது முடியாதது. ஆனால் பெரியாருடைய வழியிலே அரசியல் அமைப்பு சில சட்ட சீர்திருத்தங்களும் இந்த நாட்டில் உருவாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் இந்திய ஒன்றிய அரசாங்கம் பாஜகவின் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல்களை பாஜக அரசு தொடர்ந்து ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. 151 பாராளுமன்ற மக்கள் பிரதிநிதி எம்பிக்களை, சுருக்கமாக சொல்லப்போனால் ஏறத்தாழ 3 கோடி வாக்காளருடைய கோரிக்கைகளை இந்த 151 எம்பிக்களும் பாராளுமன்றத்தில் ஒத்த குரலாக குரல் கொடுத்த பொழுது இந்த அரசாங்கம் கண்டு கொள்ளாமல் இந்த 151 எம்பிக்களையும் இடைநீக்கம் செய்திருக்கின்றார்கள். இது ஏறத்தாழ 3 கோடி மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரு கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளான செயல்பாடுகளை ஒன்றிய அரசாங்கம் செய்திருக்கிறது. இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு இந்த எம்பிக்கள் என்ன கேள்வி கேட்டார்கள்? இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கக்கூடிய இந்த மாடத்திற்குள் இவர்கள் எப்படி இங்கே வந்தார்கள்? 4 பேர் 4 மாவட்டத்திலிருந்து வந்து எப்படி இங்கு புகை கொண்டு வீசினார்கள்? உங்களை தெரியாமல் எப்படி வீச முடியும் என்கின்ற கேள்வியை எழுப்புறது தான் காரணம். ஆனால் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் 151 எம்பிக்களை இவர்கள் இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு ஜனநாயக படுகொலை. இப்பேற்பட்ட செயல்பாடுகளை ஒன்றிய அரசு செய்து கொண்டு வருகிறது. இதனை பெரியாரியல்வாதிகள், குறிப்பாக பெரியார் தொழிலாளர் கழகம் இதை வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்லாமல் திமுக அரசும் இதனை கையில் எடுத்து இந்திய அளவில் மாபெரும் ஒரு புரட்சியை எழுப்ப வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொல்லுகின்ற கோரிக்கை, இந்த தமிழ்நாடு அரசு பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மக்களுக்கு பேரிடரில் அகப்பட்ட பல உயிர்களை இழந்த குடும்பங்களுக்கும் உடைமைகளை இழந்த குடும்பங்களுக்கும் ஏறத்தாழ 5000த்திற்கும் மேற்பட்ட கோடிகள் ரூபாய்கள் கேட்ட பொழுது சொற்ப காசுகளை கொடுத்து இவர்கள் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றிய அரசு. ஆகவே தமிழ்நாடு அரசு வைக்கின்ற கோரிக்கையை கேட்கின்ற அந்த நிரந்தர அந்த நிதியை நீங்கள் அதை கொடுத்து தமிழ்நாடு மக்களை பாதுகாக்கவில்லை என்றால் நீங்கள் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நீங்கள் விரோதமாய் செயல்படுகிறீர்கள் என்றுதான் இதனுடைய அர்த்தம். ஆகவே பெரியார் தொழிலாளர் கழகத்தின் சார்பாக பெரியாரியல்வாதிகளாக நாங்கள் கேட்கிறோம். இல்லை என்றால் வெட்டவெளியில் போராட்டத்திற்கு நாங்கள் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொள்கின்றோம். என்னுடைய பெயர் நீதியரசர்
பெரியார் தொழிலாளர் கழகம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.